சென்னை வேளச்சேரியில் உள்ள KFCயில் கெட்டுப்போன சிக்கன் விற்பனை செய்ததாக வெளியான வீடியோ வாடிக்கையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்த இருக்கிறது. வேளச்சேரி பிரதான சாலையில் KFC உணவகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு அடையாரைச் சேர்ந்த 5 பேர் சிக்கன் வாங்கி சாப்பிட முயன்றுள்ளனர். அப்போது சிக்கனில் இருந்து ஒருவிதமான துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவுறுத்தியதை அடுத்து KFC மூடப்பட்டது. சென்னை வேளச்சேரி பிரான்ச்சில் வந்து KFCயில் வந்து சிக்கன் வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 1 hour முன்னாடி வந்து வாங்கியிருந்தோம். நான் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு 2 பீஸ் எதுவுமே தெரியல. அப்புறம் 2 பீஸ் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்மெல் வந்துட்டே இருந்தது. போய் அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு போனால் வந்து அவங்க எந்த சொல்யூஷனே சொல்லலை. நாங்கள் வந்து அது மாற்றி தரோம் மட்டும் சொன்னாங்க. சரி நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இன்னொரு கஸ்டமர் வராங்க இதே ஸ்மெல்லோட. அகைன் வந்து நாங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த பொருளும் இதே ஸ்மெல் வருது, ரொம்ப கெட்டு போன ஸ்மெல் வருது. நாங்கள் வந்து கன்சர்ன் கேட்டால் வந்து இது வந்து என்ன ரொம்ப குக் ஆகிருக்கும், டிகிரி வந்து இது ஆகிட்டு இருக்கும், அதனால் வந்து ஸ்பாயில் ஆகிட்டு அதனால இந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. பட் வந்து ரீஃபண்ட் தரேன்னு சொல்கிறாங்க தவிர வேறு எந்த சொல்யூஷனுமே சொல்லலை. ஆனால் இதை சாப்பிட்டு என்ன எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வந்து இவங்க தான் வந்து பார்த்துக்கணும். அதுக்கு வந்து இப்போ சொல்கிறோம். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஃப்ரீசர் வந்துட்டு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃப்ரீசர் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா, அதுவும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த ஹாட் அண்ட் கிறிஸ்பி அந்த விங்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பிரச்சனை. மீதி எல்லா பீஸுமே நான் இருக்காங்க, மீதி எல்லா பீஸும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. லெக் பீஸ்மே அதே ஸ்மெல் தான் வருது. ஓகேங்களா, பக்கத்துல எடுத்துட்டு போனாலே வந்து ஒரு மாதிரி கண்ணுலாம் கலங்குது, அந்த அளவுக்கு ஸ்மெல் வருது, ரொம்ப ஸ்மெல் வருது. ரொம்ப ஒரு ரோட்டன் ஒரு கெட்டு போன ஸ்மெல், அழுகுன ஸ்மெல் அது. ஃப்ரெஷ்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இங்க வந்துட்டு ஃப்ரெஷ்லி சர்வ்டுன்னு சொல்லிட்டு போர்ட்லாம் வச்சிருக்காங்க. ஆனால ஒரு யூஸ்மே அது கிடையவே கிடையாதுங்க. அதுக்கான எந்த ஒரு ஃபாலோவிங் எதுவுமே பண்றதுன்னு கிடையாதுங்க. சரிங்களா, வேளச்சேரி பிரான்ச் வந்துட்டு யாருமே வராதீங்க. ஒர்ஸ்ட் சர்வீஸ் சீரியஸ்லி. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு டெலிவரி போயிட்டு அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு அந்த ஸ்மெல் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு வராங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன ஸ்மெல் தெரியும்? பெருசாக எதுவுமே தெரியாது. ஆனால் சின்ன பையன் அவனுக்கு அந்த ஸ்மெல் தெரியுது. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாமே சொன்ன இவங்க ஒர்க்கர்ஸ் எண்ட் ஆஃப் தி டே. ஆனா வந்து பிரான்ச் மேனேஜர் ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. கால்ல இருக்காரு, கேட்டா எனக்கு லீவா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கால்ஸ் பண்ணிருப்போமா, 5-6 காலுக்கு அப்புறமா தான் எடுத்துட்டு கேஷுவலா சொல்றாரு, நாங்க செக் பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு பொறுமையா சொல்றோம் அப்படின்றாரு. இப்போ பொறுமையா சொன்னா இப்போ சாப்பிட்ற பொருள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு எதாவது ஆனதுக்கு அப்புறம் அவங்க சொல்யூஷன் கொடுத்து என்ன பண்றது? இது எங்க முன்னாடியே ப்ரிகாஷன் எல்லாமே பண்ணியிருக்கணும். ஃப்ரீசர் அவங்க எல்லாமே டே பை டே செக் பண்ணியிருக்கணும். எதுவுமே ப்ராப்பர் எதுவுமே பண்றது கிடையாது. ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 days ஆயிருக்கு. கம்பல்சரி இப்போ 2 to 3 days மேக்ஸிமம் டேஸ்ல இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாம வச்சுட்டு போனாங்கலாம் எனக்கு தெரியல. ஏகப்பட்ட வந்து